இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டிங் கூட அன்ஹெல்த்தியாக மாற சான்ஸ் இருக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் ஒருத்தர் ரம்ஜான் அப்போ வந்து ஒவ்வொரு நைட்லேயும் வந்து அடிக்கடி வந்து வயிற்று வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வர ஆரம்பிச்சாரு. அவர் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நிறைய காஃபி டீ, நைட்டில் வந்து இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இதனால தான் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது மாதிரி ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நல்ல ஹெவியான ஃபுட் சாப்பிடும் போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இந்த காப்ஸ் இருக்குல்ல, கார்போஹைட்ரேட்ஸ், இது ஹெவி ஆகும் போது என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, உங்கள் இன்டெஸ்டைனில் வந்து வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். வாட்டர் லெவலில் வந்து வாட்டர் உள்ளே இழுத்துக்க ஆரம்பிச்சிடும், ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கேஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆசிட் லெவல் கூடிடும். கடைசியாக வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா சிபோன்னு சொல்லுவோம். சிபோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்டீரியல் ஓவர்க்ரோத், சிறுகுடலில் கிருமிகள் ஆதிக்கம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நைட்டில் ஹெவியாக சாப்பிட்றப்போ என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா குடல் மூவ்மெண்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறப்ப நல்லா ஹெவியாக சாப்பிடாம லைட்டான ஃபுட்டில் ஆரம்பிங்க. லைட்டான ஃபுட்னா டேட்ஸ், லைட்டான ஒரு ஓட் போரிச் அது மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி ஃபேட் ஃபுட்டை, ஃப்ரை பண்ண ஃபுட்டை கட் பண்ணுங்க. நல்லா வார்ம் வாட்டர் நிறைய குடிங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறப்ப அவசரத்தில் வேகத்தில் ஃபுட்டை வேகமாக முழுங்காமல் டேஸ்ட் பண்ணி மென்று ஸ்லோவாக அரை மட்டும் சாப்பிட்டுக்குங்க. ஃபாஸ்டிங் மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு என்னென்ன சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது ஒரு டயட்டிஷியனை பார்த்து ஒரு பிளான் வாங்கிக்கோங்க.